வாழ்க்கை உங்க கையில. டெரகோட்டா பிசினஸ் மூலமா மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை கண்டித்து பாஜக மகளிர் அணி சார்பில் நடைபெறவுள்ள நீதி பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டபர் விவரிக்க கேட்போம். ஜான் கிறிஸ்டபர், வணக்கம். அனுமதி மறுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன? அண்ணா பல்கலைக்கழக மாணவி நீதி கேட்டு குஷ்பு தலைமையில் பாஜக மகளிர் அணி நடத்தும் பேரணிக்கு மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்கார விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை மறைக்க முயலும் திமுகவை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டும் பாஜகவின் மகளிர் அணியினர் மதுரையில் இருந்து, அதாவது 3ஆம் தேதி நாளை 3ஆம் தேதி சென்னை வரை நீதி பேரணி கேட்டு செல்ல உள்ளதாக அண்ணாமலை தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் பேரணி நிறைவடும் போது ஆளுநர் RN ரவியை சந்தித்து பாஜக மகளிர் அணியினர் மனு வழங்க உள்ளனர் எனவும் அண்ணாமலை தகவல் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் நாளை மதுரை சிம்மக்கல் பேச்சியம்மன் படித்துறை அருகே உள்ள செல்லத்தம்மன் கோவில் பகுதியில் இருந்து தேசிய மகளிர் ஆணையர் உறுப்பினர் குஷ்பு தலைமையில் பேரணி செல்ல திட்டமிட்டிருந்தனர். இந்நிலையில் இந்த பாஜக பேரணிக்கு தற்போது மதுரை மாநகர காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுக்கு இடையூறு போன்ற காரணங்களால் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தற்போது இந்த அனுமதி மறுத்துள்ளதை தொடர்ந்து மேலும் அனுமதி மீறி பேரணி சென்றால் கைது செய்யப்படுவார்கள் எனவும் தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மதுரையில் உள்ள பாஜக நிர்வாகிகளிடம் கேட்டபோது நாளை திட்டமிட்டபடி நிச்சயமாக குஷ்பு தலைமையில் மாணவிக்கு நீதி கேட்டு பாஜக மகளிர் அணி பேரணி நிச்சயம் நடைபெறும் எனவும் தகவல் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டபர்.